ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 3000 வருஷத்துக்கும் மேல ஒரு உடம்பு அழுகாம இன்னமும் அப்படியே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மர்மமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோவை டீடைலா பார்க்கலாம். கரெக்டா சொல்லணும்னா 1897 வருஷம் கடற்கரை ஓரமா ஒரு பாடி கரை ஒதுங்க ஆரம்பிக்குது. இந்த டெட் பாடியை பார்த்த காலத்துல வாழ்ந்த மனுஷங்களோட பாடி மாதிரி தெரியலையே, இது ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு உடனே போலீஸுக்கு போன் பண்றாங்க. போலீஸ் இந்த டெட் பாடி எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த டெட் பாடியை செக் பண்ண சில டாக்டர்ஸ் மிரண்டு போறாங்க. ஏன்னா இந்த ஆள் இன்னைக்கும் நேத்து இறந்து போய் கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது இப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல அங்க இருந்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட எகிப்தோட எல்லா ஆராய்ச்சியாளர்களும் இந்த டெட் பாடி ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த இடத்துல குமிஞ்சிடுறாங்க. முதல் விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த டெட் பாடி கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையானது. ஒருவேளை எகிப்து ஆண்ட ராஜாக்கள் யாரோ ஒருத்தரோட பாடியா தான் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. எகிப்து ஆண்ட கடைசி ராஜாவான ஃபிரௌன், அவனோட பாடி மட்டும் தான் இன்னும் யாருக்கும் கிடைக்கல. ஒருவேளை அந்த ராஜாவோட தான் இருக்குமோன்னு செக் பண்றாங்க. ஆமா, அந்த கடைசி ராஜாவோட டெட் பாடி தான் இப்ப இவங்க கையில இருக்கு. எகிப்தின் கடைசி ராஜாவான ஃபிரௌனோட அழுகி போகாத உடம்ப எகிப்து கவர்மெண்ட் 80 வருஷமா பாதுகாக்கிறாங்க. 1981 பிரான்ஸ் கவர்மெண்ட் தன்னோட ஆராய்ச்சிக்காக அழுகி போகாத டெட் பாடி அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. எகிப்து ஆண்ட கடைசி ராஜாவோட டெட் பாடினால பிரம்மாண்டமான மரியாதையோட தான் நாட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த டெட் பாடியை தலை சிறந்த அறுவை சிகிச்சை மருத்துவரான டாக்டர் மோரிஸோட தலைமையில தான் ஆராய்ச்சி பண்ண போறாங்க. இந்த டெட் பாடியை ஆராய்ச்சி பண்ண அவர் அசந்து போறாரு. இயற்கைக்கு மாறா ஒரு மனுஷனோட டெட் பாடி எப்படி 3000 வருஷத்துக்கு மேல அழுகாம இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த டெட் பாடிக்குள்ள இருக்கிற சில உள்ளுறுப்புகள் இன்னமும் அழுகாம முழுசா அப்படியே இருக்கு. முதல் கட்ட ஆராய்ச்சியில இது 3000 வருஷம் பழமையான டெட் பாடின்றத கண்டுபிடிக்கிறாரு. இந்த டாக்டர் மோரிஸுக்கு எந்த ஒரு விஷயம் புரியலனா, பண்டைய எகிப்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, ராஜாவோட உடம்ப பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா உள்ளுறுப்புகளையும் வெளியே எடுத்துருவாங்க. ஆனா இந்த ராஜாவோட எல்லா உள்ளுறுப்புகளும் அப்படியே தான் இருக்கு. தலையை செக் பண்ணி பாக்குறாரு. தலைக்குள்ள இருக்கிற மூளையும் அழுகாம அப்படியே முழுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த டெட் பாடியோட ஒரே ஒரு உள்ளுறுப்புக்குள்ள உப்பு அதிகமா சேர்ந்திருக்கு. அந்த உப்பு ஆராய்ச்சி பண்றாரு. அந்த உப்பு வேற ஒண்ணும் கிடையாது, கடல்ல இருக்கிற சோடியம் குளோரைடு தான். இந்த விஷயம் இவர் ரொம்ப குழப்பமடைய செய்யுது. எகிப்தியர்கள் பதப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ற உப்புல சோடாப்பு மாதிரியான பொருளை கலந்திருப்பாங்க. இது முற்றிலுமா வேற மாதிரி இருக்கு. இந்த டாக்டர் மோரிஸ் என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் இவரால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. எதையுமே கண்டுபிடிக்க முடியாம இவர் இப்படி குழப்பமா இருக்கிறத இவரோட அசிஸ்டன்ட் பாக்குறான். டாக்டர் மோரிஸ், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்னு சொல்லாமா, நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் இதுக்கான பதில உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இருக்கு. இந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் இருக்கு, அதனாலதான் இவனோட உடம்பு அழுக மாட்டேது. புனித நூலான குரான்ல இவனை பத்தி நல்லா எழுதிருக்காங்க. அந்த குரானை படிச்சீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றாரு. உடனே டாக்டர் மோரிஸுக்கு கோபம் வருது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின குரான்ல எப்படி இப்ப கிடைச்ச இந்த டெட் பாடியை பத்தி எழுதிருக்க முடியும்? எதா இருந்தாலும் சயின்டிபிக்கா தான் பேசணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு இதை நம்ப மாட்டாரு. ஒரு 4-5 நாளைக்கு மேல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. விரக்தியோட உச்சத்துக்கு போறாரு. அப்பதான் தன்னோட அசிஸ்டன்ட் சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது. புனித நூலான குரான்ல எகிப்தோட கடைசி ராஜாவான ஃபிரௌனோட கதையோட பக்கத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். எகிப்து ஆண்ட ராஜாக்கள்ல ரொம்ப கொடூரமான மோசமான மனசாட்சியே இல்லாத ராஜாவா இந்த ஃபிரௌன் இருந்திருக்கான். மக்களை ரொம்ப சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்திருக்கான். இன்னும் ஒரு படி மேல போய் பாவத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். கடவுளை மதிக்கிறதும் கிடையாது, கடவுளை வணங்குறதும் கிடையாது. தன்னோட சிலையை நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயும் செஞ்சு எல்லாரையும் வலுக்கட்டாயமா தன்னதான் கடவுள்னு கும்பிட வச்சிருக்கான். இதனால கோபம் அடைஞ்ச கடவுள்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. உன்னோட உடம்பு இந்த பஞ்சபூதங்கள் எதுவுமே ஏத்துக்காது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இருக்கிற இந்த 5 பஞ்சபூதங்களும் உன் உடம்ப தீண்டவே தீண்டாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாபத்தை வாங்கிடுறான். ஆனா இந்த ஃபிரௌன்ற ராஜா இது எதையுமே பெருசா கண்டுக்கல. ஒரு நாள் அவனுக்கு ஒரு கனவு வருது. எந்த பஞ்சபூதங்கள் அவனை தீண்டாதுன்னு சொன்னாங்களோ அதுல ஒன்னான நெருப்பால இவனோட ஒட்டுமொத்த நாடும் மொத்தமா அழிஞ்சு போற மாதிரியும் இவனும் இறந்து போற மாதிரி ஒரு கனவு வருது. இந்த ராஜாவுக்கு ஜோசியத்துல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன பண்றான், மறுநாள் நாட்டுல இருக்கிற எல்லா ஜோசியக்காரங்களையும் கூப்பிட்டு தனக்கு ஏன் அப்படி ஒரு கனவு வந்துச்சு, தனக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவங்க ஒரு நாளை குறிச்சு தராங்க. அந்த நாள்ல பிறக்கிற ஒரு ஆண் குழந்தை ஒன்னு அடியோட அழிப்பான்னு சொல்றாங்க. இப்பதான் அந்த ஃபிரௌன் ஒரு மிக கொடிய பாவத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கூட மனசுல ஈவி இறக்கம் இல்லாம அவங்க சொன்ன அந்த நாள்ல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொடூரமா கொல்ல சொல்லி ஒரு ஆணையை வெளியிடுறான். அவன் நினைச்ச மாதிரி நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் கொல்றான். இவன் என்னதான் எல்லா குழந்தைகளையும் கொன்னாலும் இவனுக்கே தெரியாம நாட்டுல ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் தப்பி பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு மோசஸ். இங்க நம்ம குழந்தை பிறந்தது தெரிஞ்சா கொன்னுடுவாங்களோ அப்படின்னு அந்த குழந்தையோட தாய் யாருக்கு தெரியாம பயந்து போய் ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டுறா. அந்த குழந்தை நேரா ஃபிரௌனோட மனைவி குளிக்கிற இடத்துக்கு போகுது. இந்த குழந்தையோட முகத்தை பார்த்த உடனே அந்த ராஜாவோட ரொம்ப பிடிச்சு போயிருது. என்னதான் இந்த ஃபிரௌன் ராஜாவுக்கு 1000 மனைவிகளுக்கு மேல இருந்தாலும் இவனுக்கு குழந்தை இல்ல. அதனால அந்த ராஜாவோட மனைவி இந்த
குழந்தையை தான் சொந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். இது அதை ஃபிரௌன் ராஜா கிட்டே போய் கேட்கிறான். தன்னோட மனைவி கேட்டுக்கிட்டனால இந்த ஃபிரௌன் ராஜாவை அதுக்கு ஒத்துக்கிறான். ஆனா இந்த ராஜாவுக்கு தெரியாது இந்த குழந்தை தான் இவனை கொல்ல போறவன். காலங்கள் ரொம்ப வேகமா உருண்டோடுது. மோசஸ் நல்லா வளர்ந்து இப்ப வாலிபன மாறான். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஃபிரௌன் ராஜா தன்னை அடியோடு அழிக்க வந்த ஆண் குழந்தை மோசஸ் தான்றதை தெரிஞ்சுக்கிறான். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தான் வளர்த்த பையன் கூட பார்க்காம வளர்ப்பு மகனான மோசஸை கொல்றதுக்கு மொத்த படையை அனுப்பி வைக்கிறான். தன்னோட பிறப்புக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட மோசஸ் அந்த ராஜா கிட்ட சிக்கியிருந்த மொத்த அடிமைகளையும் விடுவிச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். பின்னாடியே ஃபிரௌனோட ஆட்களும் துரத்திட்டு வர மோசஸ் தான் கையில வச்சிருக்க செங்கோலை யூஸ் பண்ணி கடலையே ரெண்டா பொளக்குறான். மக்கள் நடந்து போறதுக்கு ஒரு பாதையை அமைக்கிறான். மோசஸும் அவன் காப்பாத்தி வந்த அடிமைகளையும் அந்த பாதை வழியா கூட்டிட்டு போய் கடலோட மறுபக்கத்துக்கு போயிடுறான். பின்னாடியே கொடூர ராஜாவான ஃபிரௌனோ அவனோட படைகளும் துரத்திக்கிட்டே வராங்க. மோசஸ் மேல உயர்த்தின செங்கோலை கீழே இறக்குறான். ரெண்டா பொளந்த கடல் ஒன்னா சேருது. அந்த கடலுக்குள்ள முங்கி மிக கொடூரமான ராஜாவான ஃபிரௌனோ அவனோட படைகளும் அழிஞ்சு போகுது. இப்படிதான் எகிப்தோட கடைசி ராஜாவான ஃபிரௌன் மோசஸால கடலுக்குள்ள முங்கி இறந்து போனான்றத டாக்டர் மோரிஸ் குரான் மூலமா படிச்சு தெரிஞ்சுக்கிறார். குரான்ல ஃபிரௌனை பத்தி எழுதி இருக்கிற விஷயமும் நேரம் அழுகாம பாத்துக்கிட்டு இருக்கிற ஃபிரௌனோட பாடியும் அச்சு பேசுறாம ஒண்ணுக்கொண்ணு முரணா இல்லாம அப்படியே இருக்கு. இந்த உடம்பையே இன்னும் அழுகாம இருக்கு. ஃபிரௌன் ராஜாவோட உடம்பு ஏன் மத்த ராஜாக்கள் மாதிரி ஏன் மம்மியா மாத்தல அப்படின்ற பல கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியா எந்த பதிலும் இல்ல. ஆனா புனித நூலான குரான்ல சொல்லி இருக்கிற பதில் அப்படியே 200% மேட்ச் ஆகுது. இதுல இருந்து டாக்டர் மோரிஸ்க்கு இந்த சம்பவம் எல்லாம் கண்டிப்பா உண்மையில் நடந்திருக்கும், இது உண்மைதான்றத புரிஞ்சுக்கிறாரு. இதோட ஆராய்ச்சி விடுறாரு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல டாபிக்கோட மறுபடியும் மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.